திருவண்ணாமலை வேகன் ரோட்டரி சங்க தலைவராக ஏபிஎஸ் அரவிந்தன் பதவியேற்றுக் கொண்டார். 2026 மற்றும் 27ஆம் ஆண்டின் திருவண்ணாமலை வேகன் ரோட்டரி சங்கத்தின் பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏபிஎஸ் அரவிந்தன் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். செயலாளராக வைபவ் மற்றும் பொருளாளராக விஜயகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டனர். சுமார் 22 ஆண்டு காலம் ரோட்டரியில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய அனுபவத்தினால் ஈர்க்கப்பட்டு எனக்கு பிடித்த வேகன் ரோட்டரி சங்கத்தை தேர்ந்தெடுத்து என்னை உறுப்பினர் ஆக்கினார். என் தந்தையை ரோல் மாடலாக ஏற்று ரோட்டரியில் தனி கவனம் செலுத்தி பணியாற்றுவேன் என்பதை உறுதி கூறுகிறேன். வேகன் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சேவை திட்டத்தை அன்பளிப்பு வழங்கிய நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வளர்ச்சியில் மகிழ்ச்சி பெறும் நான் என்றும் நேசிக்கும் பாசத்திற்குரிய அம்மா, அப்பா, என் அன்பு மனைவி மற்றும் மகன். புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட அரவிந்தன் பேசும்பொழுது சங்கத்தின் பெருமையை கட்டி காப்பேன் என்றும் வேகன் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக இந்த ஆண்டு செயல்படுத்தப்படும் திட்டங்களை பற்றியும் கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் TS ரவிக்குமார், மாவட்ட ஆளுநர் தேர்வு டாக்டர் T சிவக்குமார், முன்னாள் மாவட்ட ஆளுநர் V சுரேஷ், முன்னாள் தலைவர் சேத்தன், விஷால் சந்த் ஆகியோர் உரையாற்றினர். சங்கத்தின் சார்பில் பல சமூக நல பணிகள் நிறைவேற்றப்பட்டன. நிறைவாக செயலாளர் வைபவ் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் திருவண்ணாமலையில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. 13வது ரோட்டரி சங்கத்தின் தலைவராக ஏபிஎஸ் அரவிந்தன் அவர்கள் பதவியேற்றார். இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்க நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். சங்கங்களிலே திருவண்ணாமலையில வேகன் ரோட்டரி சங்கத்துக்கு என்று ஒரு தனி இடம்.